பிரதீப் ரங்கநாதன் அவருடைய ஒன் ஆஃப் த ஸ்டேஜ் ஸ்பீச்சஸில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். என்ன மாதிரி பசங்க தான் நிறைய மெஜாரிட்டி, அவங்களுக்கு மட்டும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன். ஏய் தம்பி, மொதல் ஸ்டெப்பு தான் கஷ்டம், மற்றதெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. எப்படின்னா விட்டுறாதீங்க, பிடிச்சி வந்துடுங்க. லைக்வைஸ் தம்பிங்களா, சிஏ இன்டர்மீடியட் தாண்டது தான் கஷ்டமாக இருக்கும். ஒன்ஸ் சிஏ இன்டர்மீடியட்டை தாண்டிட்டா உங்களுக்கு ஐசிஏ எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும்னு ஒரு ஐடியா கிடச்சிடும். சிஏ ஃபைனலில் பாஸ் பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்கும். ஓகே, நவ் லெட்ஸ் கெட் இன் டு த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த வீடியோ. எப்பவும் போல் ஒரு குட்டி ஸ்டோரியிலேருந்து ஆரம்பிக்கலாம். எ குட்டி ஸ்டோரி ஃப்ரம் மை சிஏ ஜேர்னி. லெட்ஸ் கோ பேக் இன் டைம். என்னுடைய ஸ்கூல் டேஸ்க்கு போகலாம். இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்கும் சிஏ ஆகணும்னு எப்படி ஒரு கனவு இருக்குது, அதே மாதிரி ஒரு பெரிய ட்ரீமு எனக்கும் இருந்துச்சு. தட் டு பிகம் அ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். இன்டர்நெட் வாசன்ட் அ பிக் திங் அப்போது. ஓகே, அந்த டைமில் இன்டர்நெட் ஒரு பெரிய விஷயமா இல்லை. பட் இப்போ இருக்கிற அவைலபிலிட்டி அந்த டைம் கிடையாது. அண்ட் தென் யூடியூப்பில் சிஏ கோர்ஸ் பற்றின எவ்வளோ அவேர்னஸ் வீடியோ இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் படித்த டைமில் கிடையாது. ஸோ த ஒன்லி வே வேர் ஐ கேன் கெட் டு நோ அபவுட் த சிஏ கோர்ஸ் இஸ் த்ரூ மை டீச்சர்ஸ் அட் ஸ்கூல். அதாவது சிஏ கோர்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஒன்லி நான் என் ஸ்கூலில் இருக்க டீச்சர்ஸ் கிட்ட கேட்டால் மட்டும்தான் வேறு வழியே என்கிட்ட கிடையாது. இட் வாஸ் அரவுண்ட் 10th ஸ்டாண்டர்ட் போர்டு எக்ஸாம் டைம். பிகாஸ் 10th முடித்தோன்னே நெக்ஸ்ட் இயர் நம்ம குரூப்லாம் செலக்ட் பண்ணோம் கரெக்டாக, சயின்ஸோ காமர்ஸோ. அதுக்காக ஐ என்கொயர்ட் ஃபியூ டீச்சர்ஸ் அபவுட் சிஏ கோர்ஸ். சிஏ கோர்ஸை பற்றி நான் தெரிஞ்சுக்கலான்ட்டு ஃபியூ டீச்சர்ஸ் கிட்ட கேட்டேன். பட் பிஃபோர் தேட் ஐ ஆம் நாட் பிளேமிங் ஆல் த டீச்சர்ஸ், ஓகேவா, ஒன்லி எ ஃபியூ ஆஃப் தெம். பிகாஸ் என்னோட மற்ற டீச்சர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ ரியலி லவ் தெம். அண்ட் அவங்க இல்லாமல் நான் இல்லை. ஒன்லி எ ஃபியூ ஆஃப் தெம், ஓகேவா. என்ன தான் ஆச்சு என்கொயரி பண்ணுறப்போ? ஓகே, ஸோ நான் போய்ட்டு அந்த ஃபியூ டீச்சர்ஸ் கிட்ட போய் கேட்குறேன். நான் சிஏ படிக்கலான்னு இருக்கேன், பட் எனக்கு சிஏ கோர்ஸை பற்றி பெருசாக ஐடியா இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சா, சிஏ கோர்ஸை பற்றி தெரிஞ்சால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறேன். பட் யூ ஒன்ட் பிலீவ் மீ, அவங்க சொன்ன ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப டிஸ்கரேஜிங்காக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சிஏ கோர்ஸ் ரொம்ப ரொம்ப டஃப்பா, எல்லாரும் பாஸ் பண்ண மாட்டாங்க, நிறைய பேர் ஃபெயில் தான் ஆவாங்க அப்படின்னு நிறுத்தியிருந்துருக்கலாம். அப்போனா கூட ஓகே. பட் தே வென்ட் டு அன் எக்ஸ்ட்ரீம். எப்படின்னா தே வேர் ரெஃபரிங் அன் எக்ஸாம்பிள். எப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்டூடெண்ட், ஓல்டு ஸ்டூடெண்ட் போல் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்டு ஒன்றை மாதிரி தான் சிஏ படிக்கலான்னு போனாங்க. அவங்க ஸ்கூல்லலாம் டாப்பர், நல்ல மார்க் எடுத்து ஒருத்தவங்க சிஏ எக்ஸாம் போனாங்க. பட் அவங்களால சிஏ பாஸ் பண்ண முடியல, ஃபெயில் ஆனாங்க. கரியர் எதுவும் சரியாக போகலை. பிகாஸ் சிஏ எக்ஸாம் பாஸ் பண்ணல, அதனால கரியரும் பெருசாக போகல. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த எக்ஸாம்பிள் சொன்னாங்க. ஆல்ரெடி நான் சிஏ கோர்ஸை பற்றி தெரியாமல் கன்ஃபியூஷனில் போய் கேட்குறேன் அவங்ககிட்ட. அட்லீஸ்ட் என்ன மோட்டிவேஷன் பண்ணலனா கூட டிமோட்டிவேட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். யூஸ்வலாக யார்கிட்டயா போய் கேட்டால் என்ன பண்ணுவாங்க, ஓகே அந்த விஷயம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பட் கொஞ்சம் நல்லா படி, பாஸ் பண்ணிடலாம் அப்படி தானே என்கரேஜ் பண்ணுவாங்க. பட் டிஸ்கரேஜ் பண்ணி டிமோட்டிவேட் பண்ணிவிட்டு அந்த கோர்ஸ் மேலே இருக்க பயத்தை இன்னும் அதிகமாக்கிட்டாங்க. பட் எனக்கு ஒரு திங் இருக்குது. ஒரு என்ன திங்னா, when someone say that you can't do it, உன்னால் ஒரு விஷயத்தை பண்ண முடியாதுன்னு சொல்லும்போது I take that as a challenge and I prove them wrong by doing it. ஸோ நானும் அந்த விஷயத்தை ஒரு சேலஞ்சிங்காக எடுத்துகிட்டு I took commerce stream as my studies for my 11th and 12th. ஸோ இது வரைக்கும் நான் தமிழ் மீடியம் படித்தேன். நான் 11th and 12th இங்கிலீஷ் மீடியம். பிகாஸ் சிஏ கோர்ஸில் வெறும் இந்தி அண்ட் இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்குது. ஸோ தமிழ் மீடியம்லேருந்து இங்கிலீஷ் மீடியம் ட்ரான்சிஷன் ஆகிறேன். ஸோ இனிஷியல் டேஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் ஐ வாஸ் ஏபிள் டு மேனேஜ். அண்ட் தென் அது நான் ஒரு சேலஞ்ச் வேறு எடுத்திருக்கேன். ஸோ டெஃபினெட்லி ஐ வாண்டட் டு ப்ரூவ் இட் அப்படின்ட்டு செமையாக படித்தேன். அண்ட் என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணேன். ஐ ended up getting ஸ்கூல் ஃபஸ்ட். ஸ்கூல்லே நான் எடுத்தது தான் இருக்கல ஹையஸ்ட் மார்க். அண்ட் தென் ஐ ஆல்சோ காட் 4 சப்ஜெக்டில் சென்டம் எடுத்தேன். ஓகே, ஸோ தட்ஸ் டன். ஸோ ஸ்கூல் லைஃப் முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு சிஏ தான் படிக்க போகிறேன். அதுக்காக தான் இதெல்லாம் பண்ணுறது கரெக்டாக. ஸோ சிஏக்கு போனேன். ஸோ சிஏ ஃபவுண்டேஷன் எழுதுகிறேன். ஸோ சிஏ ஃபவுண்டேஷன் எழுதிட்டு ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே பாஸ் பண்ணுறேன். பட் த நெக்ஸ்ட் திங் இஸ் வெயிட்டிங் ஃபார் மீ. அதாவது ஒரு பெரிய பெரிய டிசிஷன் நான் எடுக்கணும். சிஏ ஃபவுண்டேஷன் முடிச்சுட்டு யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா எல்லோரும் காலேஜ் போயிட்டே சிஏ இன்டர்மீடியட் படிப்பாங்க. ஸோ என்கிட்ட அந்த கொஸ்டின் வருது, ஸோ நீ காலேஜ் போக போறியா இல்லைனா சிஏவை ஃபுல் டைமாக பண்ண போறியா? சிஏ இஸ் அ கோர்ஸ் வேர் வெறும் 5லேருந்து 10% தான் பாஸ் பர்சன்டேஜ் இருக்கும். அதாவது 100 பேர் எக்ஸாமில் எழுதுனா வெறும் 5லேருந்து 10 பேர் தான் பாஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு காலேஜுங்கிறது கண்டிப்பாக நம்ம போனால் பாஸ் பண்ணிடுவோம். அண்ட் நம்ம கையில் ஒரு பேக்கப் இருக்கும். ஓகே, காலேஜ் டிகிரி இருக்குது. ஸோ இந்த ரூட் எடுத்தால் சிஏ போச்சுன்னா அந்த 5% கேட்டகரியில் நான் இல்லைனா ஃபியும் ஃபெயில் ஆயிரும். என் கையில் அந்த பேக்கப்பான காலேஜ் டிகிரியும் இருக்காது. ஸோ நவ் ஐ ஹேவ் டு மேக் டிசிஷன். பட் இந்த சைட் சூஸ் பண்ணது சிஏ முடிக்கிறதுக்கு லேட் ஆயிரும். ஏன்னா காலேஜ் போகிறப்போ உங்களால் சிஏ ஆர்டிகல்ஷிப் பண்ண முடியாது. ஸோ நவ் ஐ ஹேவ் டு டேக் அ டிசிஷன். ஐ சோஸ் சிஏ ஆஸ் மை ஃபுல் டைம் ஸ்டடி அப்படின்னு சூஸ் பண்ணேன்.
பீயிங் அ 17-year-old kid, ஒரு பெரிய கரியர் டெசிஷனை, எவ்வளோ ரிஸ்க் இன்வால்வ் ஆன ஒரு கரியர் டெசிஷனை எடுத்திருக்கேன், அவ்வளோ பெரிய டிசிஷன் எடுத்திருக்கேன்னு நினச்சேன். என்னால் நம்ப கூட முடியலை. அண்ட் ஐ எம் ரியலி ப்ரவுட் ஆஃப் தட் மை டெசிஷன். Because of that only I am here, and it really adds up to me. Okay, so I took the decision of doing CA as my full-time study. But at the same time, நான் correspondence-ல வந்து BCom பண்ணிட்டு இருந்தேன். May 2018, I cleared both of my groups of CA intermediate. First attempt-ல clear பண்ணேன், articleship போனேன். July 2021-ல CA final examination ஆல் இண்டியா ரேங்க் 23rd கம்ப்ளீட் பண்ணேன். ஐ டிடன்ட் ஸ்டாப் த. அதுக்கப்புறம் வேலைக்கு போய்கிட்டே வந்து ACCAவும் கம்ப்ளீட் பண்ணேன் வித் 2 global ranks. பட் ஆஃப்டர் டூயிங் ஆல் திஸ் திங் எனக்கு 2 விஷயம் வந்து ரியலைஸ் ஆச்சு. ஒரு விஷயம், நான் ஸ்கூலில் வந்து அந்த ஃபியூ டீச்சர்ஸ் வந்து சொன்னாங்கன்னு சொன்னேன்ல, CA வந்து ரொம்ப கஷ்டம்ப்பா, எல்லாராலையும் பாஸ் பண்ண முடியாதுன்னு. ஐ ரியலைஸ்ட் வாட் எவர் த திங்ஸ் தே டோல்ட் வாஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். ஸோ அவங்க சொன்னது எல்லாமே உண்மை தான். CA கோர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான கோர்ஸ்லாம் இல்லை. எல்லாராலையும் CA பாஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் 2வது விஷயமா ரியலைஸ் பண்ணேன்னு சொன்னல, என்னென்னா த வே தே கன்வேட் டு அ ஸ்கூல் கிட் கரெக்டாக, அது வந்து டோட்டலி அன்அக்செப்டபிள். ஸோ அந்த 2வது ரியலைசேஷன் பாயிண்ட் என்னென்னா, ஒரு டீச்சருடைய டியூட்டி அக்கார்டிங் டு மீ, என்னுடைய ஒப்பீனியன் படி, ஈவன் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஒரு இம்பாசிபிள் திங் வந்து நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொன்னால் கூட அவங்கக்கிட்ட போயிட்டு இல்லை இது பண்ணாத, இது ஏன் பண்ணுறேன், இது பண்ண முடியாது, இம்பாசிபிள் அப்படின்னு டிஸ்கரேஜ் பண்ணாமல், அட்லீஸ்ட் அவங்க பண்ண முடியாமல் இருந்தாலும் ஒரு கிட்ட ஓரளவுக்கு அந்த இம்பாசிபிள் திங்கை அச்சீவ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு போகிறது அளவுக்கு ஆச்சும் அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும், கைட் பண்ணும். சப்போஸ் அவங்களுக்கு அந்த ஃபீல்டில் வந்து நாலேஜ் இல்லைனா அவங்களுக்கு தெரிஞ்ச யாரையாச்சும் வந்து ரெஃபர் பண்ணிவிட்டு அந்த ஸ்டூடெண்ட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களால் சப்போர்ட் பண்ண முடியலைன்னா கூட அட்லீஸ்ட் டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க, டிமோட்டிவேட் பண்ணாதீங்க. பிகாஸ் இப்போ சப்போஸ் நான் வந்து அந்த ஸ்கூல் டேஸில் அந்த டீச்சர் சொன்ன விஷயத்தை கேட்டுட்டு என்னுடைய ட்ரீமான CA வந்து நான் கிவ் அப் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், மேபி ஐ வுட் ஹவ் டன் சம் ஒரு நார்மல் டிகிரி ஏதாச்சும் பண்ணியிருப்பேன். மேபி நவ் ஒரு ஜாபுக்கு கூட நான் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். பட் நான் வந்து அவங்க சொன்னது வந்து ஒரு சேலஞ்சாக எடுத்து என்னுடைய ட்ரீமை வந்து நான் பர்சியூ பண்ணேன். ஸோ தட்ஸ் வை ஐ எம் ஹியர். ஒரு மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட்லேருந்து ஒரு நல்ல பொசிஷனில் வந்திருக்கேன்னா பிகாஸ் ஐ ஃபாலோ மை ட்ரீம். ஸோ அந்த ட்ரீமை வந்து டிமோட்டிவேட் பண்ணிடாதீங்க. ஓகே, ஈவன் ஐ வுட் லைக் டு டெல் அ குட்டி ஸ்டோரி. ஒரு குட்டி ஸ்டோரிக்குள்ளே இன்னொரு குட்டி ஸ்டோரி. டியூரிங் 1990s இந்தியா கிட்ட வந்து நியூக்ளியர் வெப்பன் வந்து கிடையாது. அண்ட் அந்த டைமில் வந்து அமெரிக்கனுடைய சேட்டலைட்ஸ்லாம் வந்து ஆல் தி கண்ட்ரிஸை வந்து 24/7 வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தருணத்தில் சுச்சுவேஷனில் ஒரு நியூக்ளியர் டெஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பாசிபிள். நியூக்ளியர் டெஸ்ட்டே பண்ண முடியாது அப்படின்னு தான் எல்லாரும் பிலீவ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவர் மேன் டாக்டர் APJ அப்துல் கலாம் வந்து போக்ரான் அப்படின்ற ஒரு இடத்துல 1 இல்லை 2 இல்லை 5 நியூக்ளியர் டெஸ்ட் வந்து பண்ணாங்க. ஃப்ரம் தட் மூமெண்ட் இந்தியா மக்கள் வந்து ரொம்ப பாதுகாப்பாக ஃபீல் பண்ணுற, பெருமையாக ஃபீல் பண்ணுற அளவுக்கு இந்தியாவை வந்து ஒரு நியூக்ளியர் வெப்பன் வச்சுருக்க நாடாக வந்து உயர்ந்து நின்றுச்சு. கரெக்டாக? ஸோ தட்ஸ் வை வி கால் him as மிசைல் மேன் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ ஒரு இம்பாசிபிள் திங்கை ஈவன் அவ்வளோ பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருந்த டைமில் கூட he made it possible. ஸோ CA வந்து அந்த அளவுக்குலாம் கஷ்டமானது இல்லை. கரெக்டாக? ஓகே, நவ் லெட்ஸ் கம் பேக் டு த CA கோர்ஸ். CA வந்து உண்மையாகவே டஃப்பான கோர்ஸா? அன்ஃபார்ச்சுனேட்லி த ஆன்சர் இஸ் எஸ். CA கோர்ஸ் வந்து கஷ்டமான கோர்ஸ் தான், அதில் நோ டவுட். பட் இதை அச்சீவே பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா the answer is no. கண்டிப்பாக இது வந்து அச்சீவ் பண்ணலாம். அண்ட் தட்ஸ் வை ஐ எம் ஹியர் டு டெல் யூ த ட்ரூத், டு டெல் யூ த வேஸ் டு ஃபாலோ. என்னென்ன வேஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா CA கோர்ஸை வந்து அச்சீவ் பண்ணுற முடியும் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் தட்ஸ் வை ஐ எம் ஹியர். யூ கேன் பிகம் அ CA, that is chartered accountant, if you are ready to be self-disciplined and self-motivated. You can become a CA if you cover at least 90% of the syllabus in the study material, either through self-study or by watching lectures. You can become a CA if you complete your first read at least 1 month before CA foundation exam and 2 months in case of CA inter and 4 months in case of CA final. You can become a CA if you do at least 2 full revision and 2 mock tests before the main exam. You can become a CA if you attempt at least 90% of the question paper, no matter what out of the question paper be. If you do all these things, no one can stop you from becoming a chartered accountant. And one more time நான் சொல்லிக்கிறேன், ஐ எம் நாட் பிளேமிங் ஆல் த டீச்சர்ஸ். என்னுடைய ஸ்கூல் லைஃப்லையோ இந்த CA ஜேர்னிலையோ ஐ met so many wonderful down to earth எக்ஸ்ட்ராடினரி டீச்சர்ஸ்லாம் மீட் பண்ணியிருக்கேன். அண்ட் அவங்க இல்லாமல் நான் இந்த பொசிஷனில் இல்லை. ஸோ ஒன் டைம் அவங்க பண்ண எக்ஸ்ட்ராடினரி சர்வீசஸ் எல்லாம் நான் ரிமெம்பர் பண்ணிக்கிறேன்.
அண்ட் ஐ ரியலி லவ் தெம். ஸோ வித் தட் சைனிங் ஆஃப் CA கிருபாகரன் லோகநாதன். ஸோ உங்களை எல்லாம் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் பாய், டேக் கேர்.